2 வகையான கண்டெம்ட் இருக்குது, அவமதிப்பு. ஒன்று வந்து சிவில் கண்டெம்ட், இன்னொன்று வந்து கிரிமினல் கண்டெம்ட். சிவில் கண்டெம்ட்னா என்ன அப்படின்னா, நீதிமன்றங்கள் போடக்கூடிய உத்தரவுகளை வந்து மீறுகிறவர். இப்போ நீதிமன்றங்கள் வந்து ஒரு விஷயத்தை செய்யணும், இந்த 4 வாரங்களுக்குள்ள இந்த ரோடை நீங்கள் சரி செய்து விடுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு போடுது அப்படின்னா, அந்த அதிகாரிகளோ இல்லை அந்த அத்தாரிட்டியோ அந்த ஒரு இன்ஸ்டிடியூஷனோ அந்த 4 வாரங்களுக்குள்ள அதை வந்து செயல்படுத்தவில்லை என்றால் என்ன பண்ணலாம்? தவறு, இவர்கள் வந்து இப்படி நீதிமன்றவை மீறி நடப்பது தவறுன்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் கொடுக்கணும். 4 வீக்ஸ் நோட்டீஸ் கொடுக்கணும். கண்டெம்ட் நோட்டீஸ், ஸ்டாச்சுட்டரி நோட்டீஸ், அதாவது நம்முடைய கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்ஸ் ஆக்ட்னு ஒரு சட்டம் இருக்கிறது. அந்த சட்டம் தான் வந்து கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் வந்து டிஃபைன் பண்ணுது. ஸோ அந்த கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்ஸ் ஆக்ட் படி 4 வாரங்களுக்கு நோட்டீஸ் கொடுக்கணும். இந்த மாதிரி இந்த தீர்ப்பு இப்படி சொல்லுது, இந்த தீர்ப்பு உங்களுக்கு ஏற்கனவே நான் கொடுத்துட்டேன், ஆனாலும் நீங்கள் வந்து இந்த நீதிமன்ற உத்தரவை மதிக்காமல் நடந்து கொண்டு இருக்கிறீர்கள், அதனால் உங்களுக்கு வந்து 4 வாரங்கள் டைம், அதுக்குள்ளேயாவது இந்த நீதிமன்ற தீர்ப்பை வந்து அமல்படுத்துங்க